ஹலோ மக்களே, திஸ் இஸ் பிரீத்தி. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு புளியங்குடியில் நம்மளோட சைட் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இப்போ வர்ற வழியில் தான் இந்த பியூட்டிஃபுல்லான வியூ பார்த்தோம். நல்லா பாருங்கள், சென்டரில் ரோடு இருக்கா, இந்த சைடும் ஏதோ ஆறு மாதிரி இருக்குது, அந்த சைடும் ஆறு மாதிரி இருக்குது, அப்படியே சென்டரில் மலை இருக்குது. நேரடியாக பார்த்து அதில் கேப்சர் பண்ணாமல் விட்டா எப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கியாச்சு. ஸோ இந்த குதூகலத்தோடு நம்மளோட சைட்டை பக்கம் போகலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி இது நம்ம ஏரியா எபிசோடில் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, புளியங்குடியில் இருக்கிற சாகிர் ஹுசைன் சார் அவங்கள மீட் பண்ண தான் வந்திருக்கோம். அன்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் நேம். ஸோ வாங்க போய் பேசலாம். ஸோ உங்கள் ஊரில் உங்கள் சைட்டு முன்னாடி உங்களை பார்க்க வந்திருக்கோம். ஸோ நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா, நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டில் இத்தனை வருஷம் இந்த ஒரு பொசிஷனில் இருப்போம் நம்ம அப்படின்னு? படித்ததுக்கு அப்புறமா வந்து வேறு ஃபீல்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஏன் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. துபாயிலேருந்து நான் திரும்ப இங்கே கேன்சரில் வந்தேன். துபாயிலையும் நீங்கள் இதே ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆமாம், துபாயிலையும் இதே ஃபீல்டில் தான் நான் ஒர்க் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் அங்கே நான் ஒர்க் பண்ணேன். இப்போ துபாய் பில்டிங்னா அது பிளான் பண்ணுறது அந்த இதெல்லாம் எப்படி இருக்கும் சார்? துபாய் வந்து அதோடைய ஸ்ட்ரக்சர் இது வந்து வேறு. ஓகே, உள்ள ஸ்ட்ரக்சர் வந்து வேறு. ஓகே, ஏன்னா நம்ம வந்து துபாய் போனதில்லை, டிவியில் தான் பார்த்துருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கிளாஸ் மிரர் அந்த மாதிரி தான் பில்டிங் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி தான் இருக்குமா இல்லை எப்படி? அதே தான் பில்லர் பீம் இந்த மாதிரியான இது கொண்டு வந்துட்டு ஃபுல்லாக வந்து பேனல் போட்டு அடைச்சிடுவாங்க. அடைச்சி கிளாஸ் போட்டு பெரிய பெரிய பில்டிங் வைப்பாங்க. இப்போ தமிழ்நாடுக்கு வந்துட்டீங்க இல்லையா? ஃபுல்லாகவே இங்கே புளியங்குடியில் தான் பண்ணுறீங்க? புளியங்குடி பக்கத்தில் நம்ம சொக்கமட்டி, சுரண்டை, கடையநல்லூர் இந்த மாதிரி ஏரியாக்களில் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீடுகள் நான் கட்டி கொடுத்தோம். 9 வருஷத்துல 100க்கு மேல பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, சுரண்டையில் வந்து இப்போ நமக்கு நியூ ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. சரி, ஓகே சார். இப்போ நீங்க வந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திறமை, இறைவன் எனக்கு கொடுத்த அந்த வரம். இப்போ சார் வந்து இப்போ இந்த டைம்ல உங்களுக்கு எத்தனை சைட்லலாம் ஒர்க் போயிட்டு இருக்கு? இப்போ நமக்கு வந்து கிட்டத்தட்ட புளியங்குடி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. அடுத்து சொக்கமட்டி ஏரியா நமக்கு ஒரு 3 ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்காங்க. 10+3 13. இப்போ சுரண்டையில் நியூ ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அதோட சேர்த்து ஒரு 14 ப்ராஜெக்ட் கிட்ட போய்கிட்டு இருக்கு. சாருக்கு எப்படி நம்மளோட ஐஸ்வர்யம் 550 DMD பார் தெரிய வந்துச்சு? இங்கே வந்து மார்க்கெட்டிங்கே நிறையா வந்தாங்க. ஓகே, மார்க்கெட்டிங் வந்து அந்த ஐஸ்வர்யம் கம்பியை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்போ நானும் சரின்னு சொல்லி ஒன் டைம் வந்து அந்த கம்பி எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு நானும் டெஸ்ட் பண்ணுறதுல நம்ம கம்பி வந்து திருப்தியாக இருந்தது. நல்ல முறையிலையும் வந்து அதனுடைய வளைவு எல்லாமே வந்து நல்லா இருந்தது. அதனால் நம்ம வந்து ஐஸ்வர்யம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ கரண்ட்டாக உங்கள் ப்ராஜெக்டில் எத்தனை ப்ராஜெக்டில் நம்மளோட ஐஸ்வர்யம் 550 DMD பாஸ் இருக்குது? கிட்டத்தட்ட இப்போ 10 மந்த்துக்கு முன்னாடி ஆரம்பித்த கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ராஜெக்டில் நான் வந்து ஐஸ்வர்யம் டிஎம்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் சரௌண்டிங்கில் நம்மளுடைய பிராண்டை ப்ரமோட் பண்ணியிருக்கீங்களா? ஐ மீன் ரெஃபர் பண்ணியிருக்கீங்களா? சில கான்ட்ராக்டர்ஸ்லாம் நம்மளை கேட்டுருக்குறாங்க, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ அவங்ககிட்டையும் நான் சொல்லியிருக்கிறேன், நல்லா இருக்கு, நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இப்போ ஸ்ட்ரக்சரல் படி நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கமர்ஷியல் பிராண்டு நிறையா கம்பி வருது. காஸ்ட்டு வந்து ரொம்ப கம்மியாகவும் கிடைச்சாலுமே அதோடைய திக்னஸ் வெயிட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஓகே, ஏன்னா திக்னஸும் கம்மியாக இருக்கும், வெயிட்டும் கம்மியாக இருக்கும். நான் ஐஸ்வர்யத்தை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா, வெயிட் வந்து நல்லாயிருக்கு, அதே மாதிரி திக்னஸும் நல்லாயிருக்கு. ஏன்னா அதே மாதிரி கம்பியுடைய வளைவுத்தன்மையும் நல்லா இருக்குது. கம்பி வந்து வளைவுத்தன்மை வந்து பிரேக் இல்லாமல் நல்லா இருக்குது. அதனால் வந்து நம்ம அவங்கள்ட்ட வந்து இதை சொல்லியே நம்ம சொல்கிறோம், ஐஸ்வர்யம் எடுங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பல இன்ஜினியர்ஸு இல்லை நம்ம கான்ட்ராக்ட்காரங்கிட்ட அவங்கள்ட்ட நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே சார். சார் இப்போ இந்த பில்டிங்க்கு வரும் ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சுதா இல்லை இன்னும் பெண்டிங் இருக்கா? இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. எவ்வளோ % கம்ப்ளீட் ஆயிருக்கு? 90% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வந்து வீடு இல்லையா, 2 மாதிரி? ஓகே ஓகே ஓகே. எவ்வளோ நாளாக இது நடந்துட்டு இருந்துச்சு சார்? இது ஒரு 8 மந்த் தான் நடக்குது. 8 மந்த்தா? இன்னும் ஒரு எத்தனை மந்த்தில் முடியலாம்? இன்னும் ஒரு 10 days இல்லை 15 daysல முடியும். இப்போ சார் வந்து இப்போ இவ்வளோ நாள் நல்லா கஷ்டப்பட்டு ஒரு பொசிஷன் வந்துட்டீங்க. உங்களுடைய கோல்ஸ் எல்லாமே நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டு தான் நினைக்கிங்களா, இல்லை இன்னும் பெண்டிங் இருக்குது என்னோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினைக்கிங்களா? கண்டிப்பாக நிறையா இருக்குது. நிறைய கோல்ஸ் இருக்கா? ஷேர் பண்ணுங்கள், என்னென்ன கோல்ஸ்?
இல்லை நம்ம கம்பெனி வந்து இன்னும் வளரணும். இது கண்டிப்பா. இல்லாமல் அந்த ரெசிடென்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம கமர்ஷியலில் வந்து ம் நம்மளை வந்து ஒரு ஆளாக காட்டணும் ம் அப்படின்னு சொல்லி நிறைய எய்ம் இருக்கு. ம் அதற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிடுறீங்க. ஆமாம், ஸோ அந்த முயற்சியெல்லாம் வெற்றி அடையும் சார். கண்டிப்பாக பிரார்த்திங்க. சார் சார் சூப்பர். உங்களை வந்து இன்னைக்கு பார்த்து நிறைய விஷயம் பேசுனது ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் யர் டைம் சார். Thanks, தேங்க்யூ ma'am. தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம், வெல்கம் டு புளியங்குடி ஹோம் டூர். வாங்க போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாட்டி வேற பார்த்து மெதுவா நடங்க. என்னமோ என்னையா என்ன தலையில தான் தேய்ப்பாங்க பாட்டி, எதுக்கு தரையில தைச்சிருக்கீங்க? ஓ, பளபளன்னு இருக்கிறதுக்கு என்ன தைக்கிறாங்களாம். இதுதான் வந்து ஹால். ஓகே, இது வந்து ஓப்பன் கிச்சன். முடியாங்க, இங்க இருந்து குக் பண்ணி இப்படியே தூக்கி போடுவாங்க. செம்மையா இருக்கே. மழை பெஞ்சதுன்னா அப்படியே டைரக்ட் ஷவர்ல வரும். ஜாலியா இருக்கும். குச்சால ரிவியில குளிச்சது போல இருந்துச்சா. அண்ட் திஸ் இஸ் ரெஸ்ட் ரூம். பெட்ரூம். பெட்ரூம். இன்னும் திருப்பி ஹாலுக்கு வந்துட்டோம். அப்போ ஒரு ஹால், கிச்சன், பெட்ரூம், ரெஸ்ட் ரூம், ஓப்பன் ஷவர், அவ்வளோதான். கீழே இதுதான் வந்து கீழே இருக்கிற ஹோம் டூர். ஓகேவா? ஸோ இதுதான் எங்கள் புளியங்குடி ஹோம் டூர். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க, கீழே வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் தெரியுமா? அதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து ஒரு டிங் டாங் மாதிரி ஒரு பெல் இருக்கும். ஸோ அந்த பெல்லையும் ப்ரெஸ் பண்ணால் அதில் 3 ஆப்ஷன் வரும். அதில் நன் கொடுக்காம ஆல் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா எப்போல்லாம் என் மூஞ்சி வருதோ அப்போல்லாம் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மேலே வரும். அப்போ டக்குன்னு கிளிக் பண்ணி வியூ பண்ணிங்கன்னா எங்களுக்கு வியூஸ் வரும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு இது நம்ம ஏரியா எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரீத்திகா. என்றென்றும் ஐஸ்வர்யம், எங்கெங்கும் ஐஸ்வர்யம். பை பை, டேக் கேர். இப்போ வந்து ஒரு பரிதாபமான நிலைக்கு வந்து எங்களுடைய கேமரா உமன் வந்து தள்ளப்பட்டார். எங்கேயோ பழத்த அடி வாங்கி காலை உடைத்து இன்னைக்கு வந்து ஐஸ்வர்யம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு வந்திருக்கிறார். ஆனா என்ன, வேலைக்கு வந்து வேலைதான் செய்யவில்லை. அதுதான் மிகவும் வந்து வருத்தமாக உள்ளது. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ அவங்ககிட்டே கேட்போம். சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கு? கொஞ்சம் விஸ்கி தான் நடக்க வேண்டியிருக்கு. விஸ்கி இல்ல, இழுத்து நடக்கிறீங்க. இப்படி நீங்க என் வெயிட் என்னால நடக்க முடியல, நீங்க தொங்கிட்டு வேற வரீங்க. எப்படி நான் நடக்க முடியும்? இப்போ சொல்லுங்க, இப்போ நாங்க வந்து என்ன பண்ணலாம்னா நேரம் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் இந்த தள்ளுவண்டி தள்ளுவண்டி மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. இல்ல, சரி வீல் சேர். ஸோ அந்த வீல் சேரை வாங்கிட்டு அந்த வீல் சேரை இவங்க மேடம் உட்கார வச்சுக்கோ. வாட்ஸ் யுவர் தாட்? மக்களே ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஆனா என்னதான் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அது அடுத்த இதுல நீங்க பாத்துக்கோங்க. இங்க வேற நிறைய மலை இருக்கு. மேபி மலை உச்சில இருந்து தள்ளி விட்டாலும் விடலாம்னு நினைக்கிறேன். இல்ல, அந்த மலை உச்சிக்கு ஏறது கூட காலு தெம்புல. இதுல உனக்கு இந்த கடிஜோக்கெல்லாம் தேவையாமா? வாங்க வண்டியில ஏறும். பரிதாபம். மனசாட்சியே இல்லாத மனுஷனை இன்னைக்கு தாயா நான்